இது படிக்கலாம், அது படிக்கலாம், இது படிக்கலாம். இதுல என்னன்னா நம்ம செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த கோர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை வந்துட்டு தேடி. இப்போ எனக்கு வந்துட்டு டான்ஸ் ஆட பிடிக்கும், இல்ல எனக்கு வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது பேஷண்டா யாராவது வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ இல்ல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அதுலயும் பாருங்க நமக்கு பிடிச்சது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்மளால வேலை செய்ய முடியும், வேலை வாய்ப்பு. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, பேசிக்கா எவ்வளவு சம்பளம் நமக்கு கொடுப்பாங்க, அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் சேலரியா இவ்வளவு கொடுப்பாங்கன்ற விஷயம். இந்த 3 விஷயமும் தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, எடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், இவ்வளவுதான் ஸ்டார்டிங் சேலரியே கொடுக்குறாங்க, படிச்சதுக்கு யூஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் வெளியூர்ல போயிட்டு படிக்கணும், வெளியூர்ல தான் போயிட்டு இந்த இதுக்கு வேலை செய்ய முடியும், ஆனா நான் வந்துட்டு இங்கே தான் வேலை செய்வோம், ஸோ நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன்னு பின்னாடி நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம முழுசா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த ஃபீல்ட் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் படிக்கிறது வந்துட்டு எம்எஸ்சி ஆடியாலஜி படிச்சுட்டு இருக்கேன், செவித்திறன் நிபுணர் அந்த இதுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, பேச்சு சம்பந்தமாகவும் செவித்திறன் காது கேட்கறது சம்பந்தமாவும் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல வந்துட்டு முழுங்கிறது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி உள்காதோ இல்ல காது நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு தலை சுத்தல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ட்ரைனிங் கொடுக்குறது, தெரப்பின்னு சொல்லுவோம், அது கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எப்படின்னா, திக்கு வாய் பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி காது வந்துட்டு சரியா கேட்காம இருக்குன்னா அவங்களுக்கு மிஷின் கொடுக்கறது, அதே மாதிரி தலை சுத்தல் இருக்கு, காதுக்குள்ள நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா கூட கொய்யின் சத்தம் கேட்கறது, பூச்சி கத்துற மாதிரி சத்தம் கேட்கறது எல்லாமே காதுல கேட்கும். ஸோ அந்த மாதிரியானது எல்லாமே வந்துட்டு ட்ரீட் பண்றதுக்கு. அதே மாதிரி வலிப்பு வந்துச்சுன்னா வந்து சில பேரால பேச முடியாம இருக்கும், ஒரு சில பேருக்கு சீக்கிரமா சரியாயிடும், ஆனா ஒரு சில பேருக்கு வந்துட்டு வலிப்பு வந்ததுக்கு அப்புறமா பேச்சு திறனே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சரி பண்ணலாம். இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸ் தான் வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா ஒரு சில டிப்ஸ் நான் வந்துட்டு நீங்க எல்லாரும் டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி நான் சொல்லட்டுமா? சரி, இந்த எத்தனை பேர் வந்துட்டு காது அடிக்குதுன்னு சொல்லிட்டு குச்சி போட்டு கொடையிறது, சாவி போட்டு நோண்டுறதுல எத்தனை பேர் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. உண்மைகளை சில நேரம் தான் யோசிக்காம சொல்ல முடியும், வெளிப்படுத்த முடியும். டக்குன்னு கை தூக்கிடுங்க. தேங்க்யூ. சோ காதுக்குள்ள குச்சி போடுறது, சாவி போட்டா ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுறதோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. பின்னு போடுவேன் நானு, அம்மா படுக்க போட்டு காதுக்குள்ள வச்சு குடஞ்சி எடுத்துருவாங்க இருக்கு அடுக்கு எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. என்னன்னா, நம்ம காது வந்துட்டு ரொம்ப சின்னது, அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப மிதமான உறுப்பு கூட. சோ அதனால நீங்க என்னன்னா, காதோட கிணறு வந்துட்டு இவ்வளவு குட்டியா தான் இருக்கும், இவ்வளவு அந்த வழி வந்து இவ்வளவு சின்னதா இருக்கும், இந்த இடத்துல தான் வந்துட்டு காது சவ்வு வந்துட்டு இருக்க போகுது. நம்ம சாவி என்ன பண்ணுவோம், விடுவோம், விட்டு இப்படி 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 வச்சு குடையும் போது என்ன ஆகும், நம்ம காதோட சவ்வு வந்துட்டு கிழிஞ்சு காது கேட்கிற தன்மை வந்துட்டு நமக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு சின்ன ஓட்டையா இருந்துச்சுன்னா சரியாயிடும். இதே பெரிய நீங்க போட்டு குடைஞ்சதுல பெரிய ஓட்டையா ஆயிடுச்சுன்னா அது சர்ஜரி பண்ணி மிஷின் வச்சு காது கேட்காம ஃபுல்லா பழைய மாதிரி எப்படியும் வராது இல்லையா, ஒரு விஷயம் ரிப்பேர் ஆச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான நிலைமை கூட போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்க காது வந்துட்டு பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. காதுல அழுக்கு சேரும் தான், ஆனா அதை நீங்க வந்துட்டு உங்களுக்கு குடைச்சலா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விரல்ல இந்த சின்ன இந்த ரேகை இருக்கு இல்லையா, அவ்வளவு தூரம் மட்டும்தான் இப்படி விட்டு குடைஞ்சு இப்படி கைவிட்டு ஆட்டுங்க, அதை தாண்டி வேற எதுவும் பண்ணாது. அது இல்ல காதுல ரொம்ப அழுக்கு சேருதுன்னா ENT டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நமக்கு கிளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாமே செல்போன்ஸ் யூஸ் பண்றோம், அதுல எல்லாருமே ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றது அதிகம். ஹெட்போன்ல வால்யூம் ஃபுல்லா வச்சு ஃபுல் சவுண்ட்லாம் வச்சு கேட்காதீங்க. நம்ம கண்ணு வந்துட்டு ரொம்ப போன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும், போன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும், டிவி ரொம்ப நேரம் பார்க்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். ஹெட்போன் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்துட்டு வால்யூம் அதிகமா வச்சு ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் காது கெட்டு போகும். என்னன்னா, சவுண்டு ரொம்ப அதிகமா கேட்க கேட்க என்ன ஆகும்னா
நம்மளோட காதுக்குள்ள சின்ன சின்ன முடி மாதிரியோ இல்ல சின்ன அந்த காதுல இருக்க உறுப்பே நம்ம அதே குட்டி காதுல இருக்க உறுப்பு எல்லாமே சின்ன சின்னதா தானே இருக்கும். சோ நீங்க ரொம்ப அதிகமா சத்தம் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சத்தம் கேட்கும் போது காதுல இருக்க உறுப்பு எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம வெளியில எங்கேயாவது போறோம், டிராபிக்கா இருந்துட்டே இருக்கு. ஒரு சில பேர் இங்க ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இல்லையா, அங்க வந்துட்டு மிஷினோட சத்தம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த சத்தத்தை அடிக்கடி திரும்ப கேட்டுட்டே இருக்கிறதுனாலயும் கூட நம்மளோட காது உறுப்பு வந்துட்டு டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேசுறதுக்கு வந்து சொல்லி கொடுங்க. நிறைய வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு பேசுதல்ல வந்துட்டு குறைபாடு, நிறைய பேர் வந்துட்டு தெரப்பி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நிறைய குழந்தைங்க நாங்க பேச மாட்டோம், போனை கொடுத்துட்டு உட்கார்ந்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டு பக்கத்துல குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய பேசுங்க. பேசி வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பீச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ அதனால அவங்க தேவையில்லாம தெரப்பி போகணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஸோ கடைசியா நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லி இது முடிக்கிறேன். ஸோ என்னன்னா நான் பேச ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில தான் நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2-3 பேர் இருந்தா நான் பேசுவேன். ஒரு 10 பேர் கும்பலா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் வந்துட்டு நான் அந்த அளவுக்கு பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். ஆனா இந்த மேடையில தான் நான் ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தினமணி நிருபர் அவர்கள், திரு பாபு அவர் தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஆடியோ லெக்சர் ரிலேட்டடா வந்துட்டு பத்திரிக்கையில ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அதை வந்துட்டு போட்டிருந்தாரு. ஸோ எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்துனது வந்துட்டு அங்கிள் தான். தேங்க்ஸ் அங்கிள். ஸோ இந்த விருட்சத்துல வந்துட்டு லாஸ்ட் இயர்ல வந்துட்டு பேசுறதுக்கு என் பிள்ளையும் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா தான் வந்துட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நன்றிப்பா. அது தொடர்ந்து வந்துட்டு பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு ராஜசேகர் சார் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இங்க வாலாச்சா காசி விஸ்வநாதர் கோவில்ல எனக்கு பட்டிமன்றத்துல ஒரு டாபிக் கொடுத்து நீ இந்த டாபிக்ல பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவரு. அதே மாதிரி கம்பன் கழகமும் இங்க இதே மேடல் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு தொகுப்பாளரா என்னை வந்துட்டு இவர் அறிமுகப்படுத்தினாரு. தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பரதநாட்டியம் தெரியும், நான் டான்ஸ் ஆடுவேன். என்னோட மாஸ்டர் வந்துட்டு இந்த தொகுப்பாளரா நான் பண்ணதை வச்சு மாஸ்டர் வந்துட்டு என்னை கூப்பிட்டு அவரு வந்துட்டு ஒரு மார்கழி திருவிழா மாதிரி நான் பண்றேன், டான்ஸ் எல்லாம் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு தொகுப்பாளரா இருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து வேலையா தொகுப்பாளரா வந்துட்டு வைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு போனேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த மேடை தான். என்னை பேச்சாளரா அறிமுகப்படுத்தினது இந்த மேடை தான். ஸோ இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி ரமேஷ் சார் வந்துட்டு அவருக்கு வரல. ஸோ அவர் வந்துட்டு பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா அதுவும் நடக்கும். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் இவ்வளோ நேரம் பேச்ச கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.